புரியுதா? வந்த முதலீடுல நீ பாடுபட்டு இல்லையா, அதுல பாதி வருமானத்தை உனக்கு கொடுத்துருது கவர்மெண்ட். இது நல்லதா? விவசாயமே வேண்டாம்னு அழிச்சிட்டு போறது நல்லதா? இப்ப எல்லா விவசாய காட்டத்துக்கும் பிளாட் போட்டாச்சு மேக்சிமம். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த தேனி மாவட்டம், தேனி சைடு, இந்த தஞ்சாவூர் ஏரியாவில தான் நெல்லை விளைய வச்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் கூட இப்ப தஞ்சாவூர் ஏரியாவில் இந்த இது என்ன கார்பரேட் கம்பெனி ஏதோ அந்த இது ஆயில் எடுக்க போறோம்னு சொல்லி எல்லாம் தோண்டிக்கிட்டு கிடக்காங்க. அதுவும் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயும் முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்புறம் எப்படி சொல்றது, கோதம்பை தான் வாங்கி ரொட்டியாவது சுடணும். அவன் கோதம்பை கிலோ 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லுவான். அது 200 ரூபா 300 ரூபா சொன்னாலும் நமக்கு வேலை இருந்தா தானே நம்ம போய் வாங்க முடியும், சம்பளம் இருந்தா தானே வாங்க முடியும். வேலையே இல்லாம போயிடும். இன்னைக்கு திருப்பூரை நம்பி எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? இவங்கெல்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சா திருப்பூரை விட்டு எல்லாம் காலி பண்ணி ஓடணும். ஆமா. அப்ப என்னச்சு, அது அந்த மொத்த தொழிலும் கார்பரேட் கம்பெனிக்குள்ள போகும். அந்த தொழில் ஃபுல்லா கார்பரேட் கம்பெனிக்குள்ள போகும். அப்போ அவன் என்ன நிர்ணயம் பண்றானோ அதுதான் சம்பளம், இல்லைன்னா வெளியே பண்றான். இப்போ ஐடி கம்பெனில நிறைய ஆள் எடுக்கிறாங்க. குறைஞ்சது 50,000 ரூபாய் சம்பளம், 5 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு ஓடுறாங்க. அந்த கம்பெனி அப்படியே வந்து அப்படி ஒரு டெவலப் ஆனவன்னு என்ன பண்றான், அப்படியே பாதி பேரை வெளியே அனுப்பிச்சிடுறான். 1000 பேர் வேலை வாக்கான 500 பேரை வெளியே அனுப்பிச்சிடுறான். கம்பெனி டெவலப் ஆகி போச்சு, முடிஞ்சு வச்சு. இந்த 500 பேர் எங்க போவான்? இதுதான் வருங்காலத்துல இருக்கிற கார்பரேட் கம்பெனி நமக்கு எல்லாத்துக்கும் செய்ய போகுது. எல்லாருக்கும் அம்மா நீ எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சொல்லாதம்மா. அந்த அதாவது வந்து எப்படின்னா, பணமோகம் யார்கிட்ட இருக்கோ அவங்க அது பிடிக்கும். அவங்களே இன்னைக்கு முதல்ல போயிட்டு இன்னைக்கு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தவங்க கூட இன்னைக்கு வெளியே ஒடியாரா, ஏன்னா கண்ணு கெட்டு போச்சு, வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த 15 வருஷம் கூடனா 20 வருஷம் வேணா அதுல நின்னுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 15 வருஷத்துலதான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? 5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவன் இருமா, ஐடில வேலை பார்க்கிறவன் எவன் நிம்மதியா இருக்கான் என்ற சொல்லு, ஒருத்தனை காட்டு. அந்த மோகத்தை நீங்க உருவாக்கி வைக்கிறீங்க. அதைத்தான் சொல்றேன். நீ ஐடி கம்பெனிக்கு போனாலும் சரி, வாத்தியாரா போனாலும் சரி, நீ இன்ஜினியரா போனாலும் சரி, சரியா? டாக்டர் இருமா, டாக்டரா போனாலும் சரி இல்லையா, நீ 5 லட்சம் கூட வாங்கிக்கப்பா, ஏன் 50 லட்சம் கூட வாங்கிக்கோ. வாங்கி முன்னாடி அடுக்கி வச்சுட்டு பாத்துக்கிட்டே இரு, உனக்கு பசி ஆறுதான்னு பார்ப்போம். அப்படிலாம் கிடையாது. அப்போ அதுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா விவசாயி முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மட்டும்தான் நீ சோறு சாப்பிட முடியும். அவனை நாளுக்கு நாள் தூக்கு போட்டு சாக வச்சுட்டு நம்ம எங்க போய் சோறு சாப்பிடுறது? அப்புறம் ஏமா திருப்பி திருப்பி நீ வந்து அதான் சொல்ல, முண்டிவாதம் பண்ணாத. அது உலகத்தினுடைய எப்படி சொல்றது, இவன் சைக்கிள் வாங்கிட்டான்னா இவன் நடந்து போய்கிட்டு இருப்பான், சைக்கிள் வாங்குவான். அவன் 2 வீலர் வாங்கினா இவன் 2 வீலர் வாங்குவான். அது எப்படி வாங்குறோம்னு எவனாவது வச்சிருக்கானா? கார் வாங்கணும்னா கார் வாங்குவான், சரியா? நீ எதுக்கு 25 லட்ச ரூபா வீடு வாங்கின? நான் கேட்க அந்த மயிர் தான். அதுக்கு முன்னாடி வீடு குடியிருக்கு இல்லையா நீயே? அப்புறம் என்ன? அப்படி வீம்புக்கு சூம்பித்தான் எல்லாரும் பண்றோம். அந்த வீட்டு பிள்ளைய ஐடில வேலை வாக்குனா என் பிள்ளையும் படிக்கணும், அவன் 5 லட்சம் வாங்கிட்டு வரானா என் பிள்ளையும் 5 லட்சம் வாங்கணும். இப்படித்தான் இது வந்து எப்படின்னா, இது ஒரு போட்டின்னு கூட சொல்ல முடியாது. போட்டியில எல்லாம் இதெல்லாம் நடக்கல, போராமை. அப்பக்கு மண்ணள்ளி தின்ட்டு போக வேண்டியதான்.
அதெல்லாம் உங்க சிலுத்தூர் டவுனுக்குள்ள ராஜபாளையம் டவுனுக்குள்ள பேசுவாங்கம்மா. இருமா, நான் இப்ப ராஜபாளையத்தையும் சேர்த்தானே சொல்றேன். இப்ப நீ இருக்கிற ஊரத்தானே சொல்ல முடியும், இல்லாத ஊரவா சொல்ல முடியும்? இருக்கிற ஊரத்தானே சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே பக்கத்துல உட்காரு, அப்பதான் பெரம்புக்கு வேலை இருக்கு. ஆமா, இப்ப நான் ஒண்ணும் சொல்லலையே. நான் ஏன் எருமாட நான் அப்பளே சொல்லிட்டேன். வாய மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிய, நான் ஆரம்பிக்க பாரு எப்படி பேசுறீங்கன்னு பாருன்னு சொல்லித்தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீ மறந்துருக்கலாம் இல்லையா? பிறகு நீ நான் என்ன சொல்றேன்னு நீ பேசுமா, பேசு. நம்ம பேசக்கூடிய விதமும் கேட்கிறவங்களுக்கு அது அறிவுத்தன்மையான இதுல இருக்கணும். புரிஞ்சதா? மொண்டித்தனமா முடக்குத்தனமா பேசுறது அது வேண்டாத விவாதமா இருக்கும். அது உன்னால நாங்க சொல்றது ஏத்துக்கிறாம கூட இருக்கலாம், நீ சொல்றது நான் ஏத்துக்கிறாம கூட இருக்கலாம். ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நடுநிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அதை வச்சுதான் பேசணும். நடுநிலை வச்சுதான் நம்ம பேசணும். நடுநிலை இல்லாம பேசணும்னு சொன்னா அது சரியான ஒரு எப்படி சொல்ற சரியான ஒரு இதுக்கே வராது. புரிஞ்சதா? அப்ப நமக்கானது இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ நமக்கு சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்ம வாலிபம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தோம், இப்ப நமக்கு ஒரு வயசு 45 50 ஆயிருச்சு, இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு யூகம் பண்ணணும். பண்ணி அப்ப இனிமே வர்ற காலத்துல பின் சன்னதிகள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆதரவு இருக்கு, இதெல்லாம் நம்ம யோசிச்சு நாம அதை உருவாக்கி வச்சாதான் அவங்க 4 சோறு சாப்பிட முடியும். அதுக்குதான் எங்க சாமி கணக்கு வெட்டியாரு சொல்லுவாரு, டேய் 10 கையாலையும் கல்லு மண்ணு அள்ளி போட்டு பிசைஞ்சாத்தான்டா 5 விரலால நீ சோறு திங்க முடியும்னு கேட்பாரு. புரியுதானே சொல்றது? அப்போ இது ஒரு ஆளு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த வார்த்தை இதுக்கு அர்த்தம் பொருள் எல்லாம் நிறைய எடுக்கலாம். புரிஞ்சதா? அப்போ உன் குடும்பத்துல நீ உழைச்சாதான் உன் குடும்பம் சாப்பிடணும்னு சொல்லலாம் இல்லையா? உன் சொந்த பந்தம் பழகி இருக்கலாம்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் இருக்காதுல்ல. அப்போ அதுக்கான இது நமக்கு யாரு கொடுக்குறாங்க, அதை நம்ம தேடணும். இப்போ நீ சொல்ற விவசாயம் பண்றவங்க எதுக்காக விவசாயத்தை விட்டுட்டு போறாங்க? ஒண்ணு போட்ட காசை எடுக்க முடியல. அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாலும் அந்த விவசாயம் பார்க்குற அளவுக்கு வேலை ஆட்கள் நமக்கு கிடைக்க மாட்டேங்காங்க. அப்ப அவன் எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? அப்ப விட்டுட்டு இருக்கிறத வித்துட்டு காடை ஏதோ பண்ணி பிள்ளைகளவாது அங்கிட்டு ஏதாவது படிக்க வச்சு அனுப்பிச்சிருவோம்ப்பா. இது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான இது. ஆனா அது நாட்டுக்கு நன்மையானா நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. எப்படி? பின்வர வாரிசுகளுக்கு இப்ப நம்மளாவது கொஞ்ச நாள் இருக்கிறோம், அப்படி இப்படி ஏதோ உலட்டிட்டு போயிருவோம். இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க வாழ்க்கையெல்லாம் உங்க வயசுக்கு வரும்போது என்ன சித்திரத்துல இருக்குன்னு கூட கணக்கு போட்டு பார்க்க முடியல. எவ்வளவு வறுமைக்கு தள்ளப்படுவாங்கன்னு பயமா இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. இப்ப எப்படி நீ உன் வீட்டு பிள்ளைகளுக்கு எப்படி நீ ஒரு படிக்க வைக்கணும், அதை முன்னேற்றணும், அதுக்கு அப்படி யோசிக்கிறியோ, நம்ம வீட்டுக்குள்ள எப்படி யோசிக்கிறோமோ அப்படித்தான் நாட்டுக்கும் யோசிக்கணும். நாட்டுக்கு யோசிக்கலன்னா அப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே யோசிக்கலன்னு அர்த்தம். எப்படி? வீட்டினுடைய வளர்ச்சிய நம்ம யோசிச்சு சிந்தனைக்கு வரலன்னு அர்த்தம். இங்க இருந்தாதானே அங்க வரும். இப்ப இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல போனா இப்ப போற காலகட்டத்துல பார்த்தா சொன்ன மாதிரி ஆன்மீகம் பேசிக்கிட்டே நம்ம போனா கூட கஞ்சி குடிப்பீங்களா குடிக்காம போவீங்களான்னு தெரியல. அப்பவும் ஆன்மீகம் பேசிட்டு போனா கூட யாசகம் எடுத்து கூட சாப்பிடுறோம்னு வச்சுக்கோ, 2 வீட்டுல போய் கையேந்தி சாப்பிடுறோம்னு வச்சுக்கோ, அந்த 2 வீட்டுக்காரன் கையாச்சு வச்சிருந்தா தானே அவன் நமக்கு கொடுப்பான். அவனே பட்டையா கிடந்தா நமக்கு எப்படி கொடுப்பான்? அந்த 2 வீட்டுக்காரன் சமையல் பண்ணி ஏதோ வச்சிருந்தா தானே ஏதோ மிச்சம் வச்சோ பழசோ புழுசோ கொடுப்பான். அவனே பட்னியா கிடந்தா நமக்கு எப்படி கொடுப்பான்?